ஆனால் ஓவராலாக 1 வீக்குக்கு ஆஃப்டரும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னா போகுதுன்னா கதை ஸ்ட்ராங்காக இருக்குது. கதை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நம்ம கல்யாணி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம சாண்டி தான் சாண்டி வில்லனா நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம பழைய சாங் ஒன்று வரும், அதுக்கு வந்து நடந்து வருவாங்க சீன் ஒயிட் ட்ரெஸ்ஸில், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு ரீல்ஸ், அந்த ரீல்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. தமிழ் சினிமா வந்து டவுனில் தான் இருக்குது. அது ஏன் தெரில. இப்போ வர படங்கள் எல்லாமே ஓட மாட்டேங்குது. அது ஏன்? தமிழ் சினிமாவில் அரசியல், ஜாதி இதெல்லாம் அதிகம் பார்க்குறாங்க. மலையாளத்தில் அப்படி இல்லை. ஃபீல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்ன கேரக்டர் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் பாட்டில் தெரியும். டிக்கு வருவார், டிக்கு வந்து மாஸ்லேட் பண்ணுவார். டேரக்ஷன் நிறையா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அது ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. அது அவுட்புட் சரியாக வரதில்லை. அதுக்கு ரீசன் லோக்கா படம் உண்மையெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு ஃபீமேல் ரோலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்தது பெரிய விஷயம். ஸோ மலையாளத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக 1 வீக்குக்கு ஆஃப்டரும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னா போகுதுன்னா கதை ஸ்ட்ராங்காக இருக்குது. கதை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. பாசிட்டிவ் சொன்னாலும் அடிக்கிறானுங்க, நெகட்டிவ் சொன்னாலும் அடிக்கிறானுங்க. அதனால படம் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் அந்த விஷுவல்லாம் சூப்பராக இருந்தது. சாண்டி வந்து வில்லன் ரோல் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த வர தீம் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா சாண்டிக்கு நல்லா பொருந்திருது. சாண்டி இதுமாரி நெகட்டிவ் ரோலே அவருக்கு செட் ஆயிடுச்சு. ஹீரோவாக ஒரு படம் நடித்தார், அது செட் ஆகல. ஆனால் வந்து வில்லன் ரோலுக்கு வந்து அவருக்கு அடாப்டாக இருக்கு. இந்த பட்ஜெட்டில் வந்து பர்ஃபெக்ட். மலையாள படம் மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்க முடியும். நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நாம் அதை கொண்டாடி இருக்க மாட்டோம். இந்த மலையாள படம்னா தூக்கி வச்சு கொண்டாடுறோம். பட் ஏன் கொண்டாடுறோம்னா கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம தமிழ் ஆளுங்களும் அதே மாதிரியே வந்து கதையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதையும் இப்போ படம் ரிலீஸ் ஆனப்போ அவ்வளோ தெரியல யாருக்கும். இப்போதான் பீக் பிடிச்சிருக்கு. செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா புது படத்தோட இந்த படத்துக்கு வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு படம். உண்மையாலுமே வந்து மலையாளத்தில் இப்படி எடுக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். கதை தான் டிஃப்ரெண்ட்டு. கதை டிஃப்ரெண்ட்டு, பட்ஜெட்டு அவங்க இதில் பட்ஜெட் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அவங்க இந்த மாதிரிலாம் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மின்னல் முரளி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு இப்போ லோக்கா வந்திருக்குது. அது லோக்கா நல்லா தான் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமா வந்து ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவிலையும் சூப்பராக ஓடும். நம்ம ஹீரோக்கும் தமிழ் டைரக்ஷன் நிறையா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அது ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. அது அவுட்புட் சரியாக வரதில்லை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரிலேட்டிவ் ஒரு இறக்குறது, எங்கள் சன் யாராவது சீனில் போகிறது, அது மாதிரி ஏதாவது இடையூறு பண்ணிடுறாங்க ப்ரொடியூசர்ஸ்லாம். ஆனால் இந்த மலையாளத்தில் அப்படி இல்லை. கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சாண்டியே தேவை தான். ஆனால் சாண்டி வந்து இங்கே ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி எடுத்து போட்டுருக்காங்க. சாண்டி அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நடிச்சிருக்காரு. அவரே சூப்பர் பவராக தானே. ஆமாம், ஆல்ரெடி சூப்பர் பவராக தான் இருக்காங்க. அப்படி தெலுங்குல இன்னும் சூப்பர் பவராக அதிகமாக இருக்குது. இங்கே அடித்தாட்டா பூமிக்கு வெளியே போய் விழுவுறான். அதனால் அவங்களுக்கெல்லாம் சூப்பர் பவர்லாம் தேவையில்லை. நார்மல் பவர் இருந்தால் போதும். மலையாளத்தில் தான் எதுவுமே இல்லை. அதனால் வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணி தான் இருக்காங்க. லோக்கான்னு இப்போ தான் மலையாளத்தில் வந்துருக்கு. அதனால் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்றாங்க. கம்மி பட்ஜெட்னு சொல்லி அந்த அளவுக்கு தெரியல படம். பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு வேற இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது படம் பார்க்கும்போது. நமக்கு வந்து தமிழ் பட சாயிலே வரல. தமிழ் டப்பிங்கே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய படம் ஆவேசம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய படங்கள் இந்த ஜாலியா ஜிம்கானா அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் மலையாள படங்களுக்கு இப்போ எல்லோரும் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறமேட்டு மலையாள படம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் டப்பில் வரவும் நல்லா தமிழ் டப்பில் வேற விடுறாங்களா, உட்காந்து பாருன்னு பார்க்குறானுங்க. அப்புறம் தமிழ் சினிமாவை மறந்துடுறாங்க. இதே அவங்க நம்ம படம் முடிஞ்சிட்டு வரும்போது கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. யாரு கல்யாணி இது அப்படி அந்த ரோல் ஃபுல்லாக அவங்களே காட்டுற மாதிரி இருக்கான். அதான் அந்த பழைய சாங் ஒன்று வரும், அதுக்கு வந்து நடந்து வருவாங்க சீன் ஒயிட் ட்ரெஸ்ஸில், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு ரீல்ஸ், அந்த ரீல்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க கண்டிப்பாக. எப்படியும் ஒரு 300-400 கோடி கொண்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய ஹீரோவை தான் போட்டு பண்ணி ஆகணும். இல்லைன்னா நயன்தாரா கூப்பிட்ருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணியிருப்பாங்க. அசீன் கொஞ்சம் கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். அசீன்லாம் அவன் ஹிந்திக்கு போயிட்டாங்கல்ல. ஹிந்தியில் அசீன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. லோக்கா படம் நல்லா இருக்குது. ஒரு வாரத்துக்கு மேலேயும் ஓடுது. இதே மாதிரி படங்கள் ஆமாம், அந்த ஒரு பொண்ணே வந்து அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சு. அந்த ஹீரோவுக்கு வந்து அடுத்த பாட்டில் தான் கேரக்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பாட்டில் அவருக்கு எதுவும் இல்லை. அந்த டிராயிங்கில் வந்து ஹீரோவோட ஃபேஸ் தான் அதில் இருக்கும்.
அந்த பொண்ணு ஆமா, வந்து அந்த ஷாக் ஆகும், பொண்ணோட டக்குன்னு ஷாக் ஆகும், அந்த ஃப்ரெண்டு வந்து ஷாக் ஆவான், டேய் நீடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு தடுத்து நிறுத்தி அடுத்துக்கு போயிடும். அதனால் அடுத்தடுத்த பாட்டில் தான் என்னன்னு தெரியும். இந்த பாட்டில் வந்து எல்லாத்தையும் ரிவீல் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, யார் யார் என்ன கேரக்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாட்டில் தெரியும். டிக்கு வருவார், டிக்கு வந்து மாஸ்ல ஆட் பண்ணுவார். தேங்க்யூ. லீடு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டலாம். ஏன்னா அந்த அந்த லேடி வந்து ஒரு 100 அதிக வயசுன்னு சொல்லுவாங்க. அதான் 100 200 வயசு மேலே இருக்கு. அந்த பொட்டி சாண்டியை அந்த பொட்டியில் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு பெட்டி தான் ஒவ்வொரு சாப்டர். அது மாதிரி கேரக்டர் ஒவ்வொரு ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு டைம் வர மாதிரி காட்டுறாங்க. இது சீரியஸாக போகும், 5 சீரீஸ் மேலே போகும். நம்ம கல்யாணி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம சாண்டி தான் சாண்டி வில்லனா மற்றும் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ ஏதோ ஒரு படம் ஸ்பைடர்மேன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் மாதிரி வேணும். வெனமோட கடைசி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து இன்னும் வில்லனுக்கே போய் சேர்ந்துடும். அது மாதிரி இதுலேயும் போய் சாண்டிக்கு போய் சேர்ந்துடும் வில்லன். அந்த அந்த பவரு ஆனால் போட்டு தள்ளிடுவாங்களே கடைசியாக. அதான் போட்டு லியோவில் அடி வாங்காது, இதில் வாங்கிற போகிறாரு, வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆனால் விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இங்கிலீஷ் படம் காப்பின்னு தான், ஆனால் தமிழில் பார்க்கறது நல்லா இருக்கு. நீங்கள் நம்ம ஆளுங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மலையாளத்துக்கு மின்னல் முறையில் ஒரு படம் வந்தது, அது தேட்டரில் வரல, தேட்டரில் வந்து சூப்பராக இருந்திருக்கும். அது ஓடிடியில் தான் வந்தது, அதுவே சூப்பராக விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு படம் இருக்கு. தமிழ் சினிமாவில் பண்ணியிருந்தாங்கன்னா ஓராயிரம் கூட சொல்லியிருப்பாங்க. பட் மலையாளத்தில் பண்ணாலும் அமைதியாயிட்டாங்க, அவ்வளோதான். கதை நல்லா இருந்தா யார் என்ன சொல்ல போகிறோம். இதை நீ தமிழில் பண்ண யாரையா வச்சு என்னடா படம் அப்படின்னு கேட்டிருப்பான். அதான் தமிழில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இருக்கும், இந்த ப்ரொடியூசரு இவங்களாம் வந்து ஹீரோவுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நல்ல கதைக்கு வந்து யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. இல்லை அரசியல் வருது, தமிழ் சினிமாவில் அரசியல் ஜாதி இதெல்லாம் அதிகம் பார்க்குறாங்க. மலையாளத்தில் அப்படி இல்லை. சினிமா வந்து டவுனில் தான் இருக்குது, அது ஏன்னு தெரில. இப்போ வர படங்கள் எல்லாமே ஓட மாட்டேங்குது, அது ஏன்? 5-6 படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்தே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நிறையா படங்கள் தெரியவே மாட்டேங்குது. இப்படிலாம் ஒரு படம் வந்துருக்குதுன்னு நம்ம போஸ்ட்டை பார்த்து இல்லைன்னா ஹெச்டி பிரிண்ட் வரப்போ தான் தெரியுது. அந்த இந்த மாதிரி படம்லாம் படத்தில் 4 படம் பார்த்தாச்சு, இன்னும் காடி பார்க்கவே இல்லை. பிரியதர்ஷி அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபைட் சீன் ஒன்று வரும், அது ரெண்டும் அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா 2 மாறி மாறி வரும், அது சூப்பராக எடுத்துருப்பாங்க. அவங்க தான் மெயின். அவங்க இல்லைன்னா காளி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி அந்த கேரக்டர் அவங்க. ஆனால் வெனம் தான்டா, வெனமே இல்லைன்னா வேம்பயர் சொல்லுவாங்கல்ல, வேம்பயர் தான் ஃபுல்லாக. ஆனால் வேம்பயர்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. மலையாளத்தில் அப்படி ஒரு காடு இருக்குது, அந்த அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கதைகள் நமக்கு தெரியாது. நம்ம தமிழில் சில கடவுளை பற்றி கேட்டாவே தெரியாது நமக்கு. மலையாளத்தில் போய் எந்த கடவுளை போய் பார்க்கறது? அதனால் வந்து 9.5 கொடுக்கலாம். ஒர்த்து தான், ஒர்த்து டு வாட்ச்.